வீக்கெண்ட் என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு நக்கு. அதனால வந்து இந்த வீக்கெண்ட் வந்து எங்கன்னா ஒரு வில்லேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக எதனா ஒரு வில்லேஜ் அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு குக்கிங் வீடியோ இல்லை பிரியாணி எங்கன்னா செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் வித் ரோமிங் ராஸ்கல்ஸ். சும்மா கை வீசிட்டு போறீங்க, பிரியாணி பண்ணதுக்கு என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க? திங்ஸ் எதுவுமே வாங்கல. ஏர்லி மார்னிங் 7:45 ஆகுது. இப்போல்லாம் எந்த கார்டும் ஓப்பன் ஆகிருக்கு ஷாப்பும். அதனால அந்த ஆமாண்டா அமேசான் கார்டு, ரோடு கார்டு, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாமே இருக்குடா. கடை கிடைக்காதா? அதெல்லாம் விட்டுருங்க. அப்போனா வந்து எந்த ஷாப்பும் ஓப்பன் ஆகிருக்காது. அதனால வந்து மார்னிங் ஒரு 10 o'clock மேலே வந்து வாங்கிட்டு குக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். குக் பண்ண போகிறது த கிரேட் லெஜண்ட், ரோமிங் ராஸ்கல்ஸோட லெஜண்ட், ஓனர், சிஇஓ எல்லாமே சொல்லலாம். அவர் தான் குக் பண்ண போகிறாரு. பிகே பிரதீப் கண்ணன். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் கண்ணன், பிரதீப் கண்ணன். இதெல்லாம் வந்து கேட்டாங்களா? அவர் வந்து பசங்க கிட்ட பேசுறாரோ இல்லையோ, பொண்ணுங்கிட்ட தான் ரொம்ப பேசுவார். ஏன்னா அவர் பிரியாணி போட்டே பொண்ணுங்களை மயக்கிடுவார். பிகே பிரியாணி. இப்போ நம்ம ரொம்ப ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூரா? எதுக்கு? காஃபி குடிக்க. மார்னிங்கு காலையில் எதுவுமே இருக்காது. இருக்கும் இந்த இடத்துல 24 hours தான் இது, ஆலம்பட்டி தான். ஸோ காஃபியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா ஸ்நாக்ஸும் இங்கேயே வாங்கிக்கலாம் போகிறதுக்கு ட்ரிப்புக்கு. ஸ்நாக்ஸ் எதுக்குடா? அங்கே சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷா? அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? குக்கிங், பிரியாணி பண்ணுறது. எதுக்கு ஸ்நாக்ஸு? ஸ்நாக்ஸ் போனாலும் சைட் டிஷ் ஸ்நாக்ஸ். இப்போ ஒரு 15 பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே குக் பண்ண மாட்டாங்க. தம்பி சொல்லுப்பா, என்ன வேணும்? அம்மா காய்கறி வாங்கி வச்சிருந்தாங்க, வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படியே 2 பால் பாக்கெட் போட சொன்னாங்கண்ணே. பால் பாக்கெட் தானே, போட்டுருவோம். போட்டுண்ணே. இந்த வாங்கி இந்த பையோ உள்ள மாட்டி இதை எப்படி தூக்கிட்டு போவ? இப்படி எடுத்துட்டு போயிடுவேன் நானே. அட கன்றாவியே, வரண்ணே. சரி போய் தொலை போ. வரேன் போயல. பிகே இருக்காரு, அவர் ஒரு குக்கிங் ஒரு லெஜண்ட். வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க? என்ன சொல்றது? 15 பேர்ல 4 பேர் தான் குக் பண்ண போறீங்க. போன் பண்ணி இவன் போன் பண்ணிட்டு என்ன சொல்லணும், எங்க போறப்போ என்னன்னு கேட்கும். சும்மா கிளம்பி நானும் இவனும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். பிரியாணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்னொரு கேங் வந்துட்டு இருக்கு இன்னொரு காரில். ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு அங்கே மீட் பண்ணுறோம். அங்கே பேசலாம் வாங்க. திரும்பவும் காஃபி ஷாப் தான் வந்திருக்கோம். திரும்பவும் காஃபி ஒன்று போட போகிறோம். 1 hour தான். எத்தனை வாட்டி வேணாலும் காஃபி குடிக்கலாம். எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் காரை நிறுத்தி நாங்கள் காஃபி குடிச்சிட்டே இருப்போம். டைம் 12 hour வரைக்கும் காஃபி குடிப்போம். 12 o'clock மேலே வேற ஒன்று குடிப்போம். ஆற்காடு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு எங்களோட பிரியாணி பிளானுக்கான திங்ஸ்லாம் வாங்க போகிறோம். வாங்க எங்கள் கூட. நாங்கள் ஏன் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோன்னா, பிரியாணி வீடியோவே ஒரு வில்லேஜாக போயிட்டு அந்தந்த ஊருக்கு போயிட்டு அந்தந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டு வரோம். அதுக்காக தான் ரோமிங் ராஸ்கல்ஸ் வந்து இதுமாரி வந்து பிரியாணி வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2.5 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 10, வெங்காயம் 3 கிலோ, தக்காளி 2 கிலோ, இது வந்து 300, இஞ்சி அது 10 ரூபாய்க்கு 190. டோட்டலாக வெஜிடபிள்ஸ் மட்டும் 190க்கு வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய வாங்கணும். இந்த கம்பி எதுக்கு வாங்கியிருக்கீங்க? தந்தூரி பண்ணுறீங்களா? தந்தூரி இந்த கம்பி வச்சு பண்ணுவீங்களா? எது எப்படி பண்ணுவீங்க? அரவிந்தா? ஆமாண்டா. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பியை வச்சு பள்ளம் தோண்டி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தந்தூரி பண்ணல எக்ஸ்பர்ட் நான் தான் பண்ணான்ட்டு அவன் சொல்லியிருக்கானா? பார்க்கலாம். கம்பி மட்டும் கம்பியை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க சொல்லி. சிக்கன் தானே, இப்படி தீஞ்சு தானே இருக்கும். கம்பி வாங்கி கொடுறோம், அவ்வளவுதான். ரொம்ப அழுக்கா இருக்கு. எங்க 10 ரூபாய்க்கு வாங்கி வந்தீங்களா? 1200 இந்த கம்பி 1500 ரூபா. மக்களே இதை பாத்துக்க. ஃபைனலா தந்தூரி பண்றதுக்கு கம்பி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்
மற்ற எல்லா திங்ஸ் வாங்கணும். நாங்கள் இப்போ ஆற்காடு வந்து உள்ள சந்தைக்கு போக போகிறோம். நீங்களும் வாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஜி. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட ஒர்த்து வந்து 47K. ஸோ இது துபாயிலேருந்து வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இது இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து, இந்த டிஜிலேருந்து தான் வரும். கேமரா குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கறி கம்மி 7 கிலோ கறி. நம்ம இங்க 9 பேர் இருக்கோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க. 9 பேரா? ஆமாடா. உன்னை 3ஆ கனெக்ட் பண்ணிக்க. 11 பேர் இருக்கோங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சரி, அந்த இது எங்க இத செங்குத்தா நிக்க வச்சு என்னதுடா? ஊரா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்காரு. சீனியர் மேனேஜர். யாரு? முன்னாடி போகிறாரு பாருங்க, லேடி. ஊர் நாட்டு கேள்விங்களாம் நடந்து போவாங்களே, அதே மாதிரி நடந்து போகிறாங்க. ஏமா பார்த்து போமா. ஏங்க எங்க ஆற்காட்டுக்கு வாங்க, பிரதீப் கண்ணன் கூட வாங்க. தள்ள தூக்கி வச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து இது ஆயிடுச்சு. இல்லை, பாலும் முத்திடுச்சு. பால் வரல. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பெப்பர் இப்போ இவனோட எப்பொழுதும் பண்ணுற வேலையை பண்ண போகிறான். பற்ற வைக்க போகிறான். வைக்கிறதுக்கு ஒரு இருக்கான்.
ப்ரோ பாஸ் பண்ணு ப்ரோ. இல்ல பிரதீப் ப்ரோ. இவர் வந்து அவரோட எப்பயும் பண்ற வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பத்த வைக்கணுமோ யார்கிட்ட பத்த வைக்கணுமோ அவங்க கிட்ட பத்த வச்சாதான் நல்லா பயிராகும். அங்க பத்தல. அங்க நான் அந்த சைடு கார்னர்ல போட்டுருக்கலாம். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். பிடிக்கும். இல்ல அவங்க லைனா எல்லா மட்டும் பார்த்துட்டு வராங்கன்னு நினைச்சிருக்காங்க. வார்த்தை முடிச்சாங்க. தள்ளு. இதுதான் மாங்காய் வச்சிருக்கீங்க. இங்கே இது எடுத்து வசங்க. டோருக்கு இந்த மேலே ஓரம் போங்க தானே சொன்னேன். எதை சொல்ற? நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஊர்ல சிக்கன் கோழியை வந்து திருட்டு வந்து தனியா வயல்ல சுடுத்திப்பாங்களே, திருட்டு கோழி சுட்டு சாப்பிட்றாங்க. வேற லெவல்ல கார் எடுத்து போனதுல மழையே வரல.